ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வேதாந்ததேசிகயதீந்திரகடாட்சலப்தத்ரய்யந்தசாரமனவத்யகுணம் புதாக்ர்யம் நாராயணாத்யதிதுர்யகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீரங்கநாதயதீந்திரமகாதேசிகாய நமः. श्रीरंगलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेव गुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नं मकरमश्रमाश्रयामः. श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे श्रेयमाश्रये चिन्तामणिमिवोद्वादमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्वो विभ्रमभेदतः इच्छे चिद्वयवैषम्य निम्नोन्नतम् इदं जगत्. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயற்புதுமையாண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. 6 பாசுரங்கள் வரையும் நாம் அனுபவித்திருக்கோம். முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவைக்கு அவதாரிகையாக அமைந்துள்ளது. 6ஆம் பாசுரத்திலிருந்து 15ஆம் பாசுரம் பரியந்தம் வரைக்கும் ஆண்டாள் 10 கோபஸ்திரீகளை எழுப்பவிருக்கா. அதில் நேற்றைய தினம் ஒரு கோபஸ்திரீயை எழுப்பினா உள்ளம் சிலம்பினக்கான் பாசுரத்திலே. இப்போ மற்றொரு கோபஸ்திரீயை எழுப்ப போறா. நேற்றைய தினம் பார்க்கறதே ஆண்டாள் ஆச்சாரிய வைபவத்தை ரொம்ப அற்புதமா சங்கநாதத்தை சொல்றதன் மூலியமாகவும் நமக்கு கோயில்ல பகவான் எழுப்புறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் மூலியமாகவும் எடுத்து காண்பித்தாள். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எது சந்தோஷம்னு கேட்டா அந்த சிஷ்யர்கள் பகவானே கதி என்று இருக்கும் பொழுதும் பகவத் கைங்கரியம் பாகவதா கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம்னு அவ எம்பெருமானே கதின்னு இருக்கும் பொழுதும் தான் அவளுக்கு சந்தோஷமாறுது. ஆச்சாரியால் நம்ம இடத்துல ஏதாவது எதிர்பார்க்கிறாளா அப்படின்னு கேட்டா எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த குழந்தை எப்பயாவது ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அவ வாழ்க்கையில பகவான் தான் சாஸ்வதம் அப்படின்றத புரிஞ்சுண்டு பகவானை கைங்கரியம் செய்ய ஆரம்பிப்பானா, பாகவதாள கைங்கரியம் செய்ய ஆரம்பிப்பானா, ஆச்சாரியாள மதிச்சு ஆச்சாரியாளுக்கு உண்டான ஏற்றத்தை கொடுப்பானா அப்படின்றதுதான். இந்த இடத்துல ஆச்சாரியன்னு சொல்லும் பொழுது முன்னாடியே சொன்ன விஷயம்தான் மற்றொரு முறை நினைவூற்று. ஆசினோதி சாஸ்திரான் அப்படின்னு ஆச்சாரனை சொல்றது வழக்கம். ஆச்சாரன் எப்படிப்பட்டவர்னு கேட்டா கையில சாஸ்திரம் என்னும் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு லோகத்துல இருக்கிறவளோட க்ஷேமத்தை மட்டுமே கருதி எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் ஜனங்களை சாஸ்திரத்தை கொண்டே திருத்துபவர்கள். நம்மளாம் நன்னா இருந்தா போதும் நினைக்கிறவ ஆச்சாரியாள். அது அழகா ஸ்தோத்திர ரத்னத்துல சுவாமி ஆள வந்தார் நம்மாழ்வாரை பார்த்து சொல்ற 5வது ஸ்லோகம் அது. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகணம் பிரணமாமி மூர்த்தினாம். தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் என்னும் ஆச்சாரியனையே கருதுறார் அந்த இடத்துல. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஒரு சமயம்
எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்த காலம். அவருடனே நித்தியம் கூரத்தாழ்வான் எழுந்தருள் இருப்பர். கூரத்தாழ்வானை பற்றி திருவரங்கத்த முதனார் அற்புதமா ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்றச்சே, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் கொழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு அற்புதமா எழுதுறார். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கூரத்தாழ்வானுடைய சரண் புகுந்தாலே நேரடியாக நம்மளை கொண்டு போய் எம்பெருமானார் திருவடிவாரத்துல சேர்க்கிறார். அதனால்தான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் கொழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு ராமானுஜ நூற்றந்தாதியில 7ஆம் பாசுரத்துல திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார். எப்படி அமுதனாருக்கு கூரத்தாழ்வான் ஆச்சரியனானார்? ராமானுஜரை பத்தி பேசுறவர் தன் ஆச்சாரியனை வசத்தியா பேசுறார். எப்பொழுதுமே ஒண்ணு உண்டு, நம்ம சுவாமி தேசிகனை வசத்தியா கொண்டாடுறோம், மணவாள மாமுனிகளை வசத்தியா கொண்டாடுறோம், எம்பெருமானாரும் வசத்தியா கொண்டாடுறோம், நம்பிள்ளை நஞ்சியர் பிள்ளை லோகாச்சாரியார் பெரியவாசான் பிள்ளைன்னு எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் வசத்தியா கொண்டாடுறோம். ஆனா இதையெல்லாம் காட்டிலும் வசத்தியான ஒரு விஷயம் என்ன தெரியுமோ? எந்த ஆச்சாரியன் உங்களுக்கு மோட்சத்துக்கு உண்டான மார்க்கத்தை காண்பிச்சு கொடுத்தாரோ அவர் வைபவத்தை பேசினாலே போறோம், பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவார். இப்ப என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு 2 ஆச்சாரியன். ஒருத்தர் பரண்யாசம் பண்ணி வச்சவர், சரணாகதி பண்ணி வச்சவர், இன்னொருத்தர் சமாஷனம் பண்ணி வச்சவர். சமாஷனம் பண்ணி வச்சாலும் மட்டும் ஆச்சாரியன்னு கருதவே முடியாது. அப்ப எனக்கு சரணாகதி பண்ணி வச்ச ஒரு ஆச்சாரியன் இருக்கிறோம் இல்லையா? ஒரு சில பேர் என்ன சொல்றா, சமாஷனம் பண்ணுவா மட்டும்தான் ஆச்சாரியன் தான். அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே ஆச்சாரியன் தான். 2 பேருக்குமே சமநிலை பாவத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இது தவிர்த்து கிரந்தாச்சாரியன் ஒருத்தர் இருக்கார். யார் நமக்கு ரகசியத்ரய சாரங்கள் போன்ற கிரந்தங்களை உபதேசம் பண்றாளோ, காலக்ஷேபங்கள் பண்ணி வைக்கிறாளோ, அவ எல்லாருமே கிரந்தாச்சாரியன். இந்த ஆச்சாரியர்களை நம்ம வசத்தியா கொண்டாடினாலே போறோம். இதை விட வசத்தியான கைங்கரியம் வேறு எதுவுமே கிடையாது. அவாவாளுக்கு அவாவா ஆச்சாரியன் வசதி. விஷயத்துக்கு வருவோம். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிய அந்த காலத்துல பெரிய கோயில் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய நம்பி கேள்விப்பட்டிருப்பள். அவர் மகான். எம்பெருமானாருக்கு சமாஷணம் செய்து வைத்தவர். ஏதிகாத்தராமர் கோயில்ல மதுராந்தகத்துல எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பெரிய கோயில் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கையில தான் மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே இருந்தது, ஸ்ரீரங்கம் மேனேஜ்மெண்ட் மொத்தம். அது வம்சாவழியா அவ பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. அப்ப பெரிய கோயில் நம்பிக்கை ஆச்சாரியாள் மேல இருந்த ஒரு அபிப்பிராயம் பெருசா இல்லை. ஆச்சாரியர்களை பெருசா ஒன்றும் அவர் கொண்டாடலை. இது எம்பெருமானாருக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திட்டு, என்னடா இது, இவர் ஆச்சாரியனை போய் இவ்வளோ பெருசா மதிக்காமல் இருக்காரே அப்படின்னு. அப்ப என்ன பண்ணார், எப்படியாவது இவரை திருத்தியாகணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் கூரத்தாழ்வான அம்சர். மிச்சபடி கூரத்தாழ்வான் என்ன பண்ணுவாருன்னா, பெரிய கோயில் நம்ம இடத்த பார்த்து அவரிடத்துல கொஞ்ச நேரம் கோயிலை பத்தி பேசி எல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் என்னாச்சு, எம்பெருமானார் சொன்னாராம், இந்த பாரு, பெரிய கோயில் நம்பினுடைய தாயார் போயிட்டா, பரவ போச்சுட்டா. அவ தாயாருக்கு பாவம் சர்ம கைங்கரியம் பண்றதுக்கு பிராமணர்கள் ஒருத்தரும் வரல. இப்படியெல்லாம் நம்ம விடப்படாது. ஏன் பிராமணர்கள் ஒருத்தரும் வரல? அவர் தான் மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துன்றவராச்சு, யாராவது ஒருத்தர் வந்திருப்பாளே. நான் இல்லை, பெரிய கோயில் நம்பி கொஞ்சம் செருக்கு இருந்தது. செருக்கு இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மினிக்கிட்டு போவார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தலைக்கணம் ஏறி எடுத்துனா இப்படி நம்ம தான் எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் போய் நம்மளை எல்லாரும் மதிக்கணும்னு எதிர்பார்ப்போம். இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உனக்கு வேணா நீ வா, வேண்டாம்னா போ, இது வேற.
இது வேற ஆட்டிடியூட். இது செருக்குனால வருது கிடையாது. நானா யார்கிட்டையும் போய் பழக மாட்டேன், யாரா வந்தா நான் பழகிப்பேன், இது வேற. நமக்கு வேணா நம்ம தான் போய் பழகணும் அப்படின்றது இது ஒன்று ஆட்டிடியூட். இந்த செருக்குன்னு வந்தா எப்படி இருப்போம் அப்படின்னா, மரியாதையை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாரும் நம்மளை மதிக்கணும். நம்மளை யாரா ஒருத்தர் மதிக்கலைன்னா வியசப்பாட்டை பாடிடுவோம் அவருக்கு மரியாதையை கொடுக்க தெரியல அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. மரியாதைன்றது எப்பவுமே வெளியில காட்டுறதை விட மனசுல இருக்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவோம், மனசுல மரியாதை இருக்காது, ஆனா வெளியில நல்லா பாவனைகளோட கையை கட்டிண்டு அவளிடத்துல நமஸ்காரங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவோம். இது பிரயோஜனமற்றது. மனசுல மரியாதை இல்லாத இடத்துல சரீரத்தளவுல நம்ம மரியாதையை வெளிப்படுத்தினோம்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பேர் வெளிவேஷம். இது போடவே வேண்டாம், அவசியம் இல்லை. இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இப்படி இருந்துட்டு போட்டோம்னா ஓப்பன் மைண்டட்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கணும் நியாயமா. இப்ப பெரிய கோயில் நம்பி இந்த மாதிரி ஒரு செருக்கோட அகங்காரத்தோட மமக்காரத்தோட நடந்துட்டு இருக்காரு கோயில். அதனால தான் ஒருத்தர் வரல அவன் அம்மாவோட சரியா சிரமங்கிறதுக்கு பிராமணாள். இப்ப எம்பெருமானார் கூரத்தாழ்வானை பார்த்துட்டு நீ போயிட்டு எப்படி அவ சம்பாவனை கேட்பா, பிராமணாளுக்கு எதா பண்ணணும், இலையில உட்காந்த வாளுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்கறதே கொத்துஷாவி வாங்கிடும்னு விட்டார். கூரத்தாழ்வான் என்ன பண்றார், பெரிய கோயில் நம்பியினுடைய அம்மாவோட சரம கைங்கரியத்துக்கு போயிட்டு இலையில உட்காந்து கொத்துஷாவி வாங்கி விட்டார். இப்போ மேனேஜ்மெண்ட் முழுசும் கூரத்தாழ்வான் கையில் இருக்கு, நடத்துறது எம்பெருமானார். கூரத்தாழ்வான் டெய்லி நித்தியபடிக்கு பெரிய கோயில் நம்பியை பார்த்து மெதுவே இப்ப முதல்ல சாதாரணமா பேசிட்டு இருந்தார். இப்ப எம்பெருமானாரோட ஏற்றத்தை எடுத்து காண்பிக்க ஆரம்பிச்சார். அப்படி மெதுமெதுவே பெரிய கோயில் நம்பிய எம்பெருமானார் இடத்துல போய் சரணாகதி செய்யற அளவுக்கு கூரத்தாழ்வான் மாத்தினார். அப்படி மாத்தினதுனால என்ன ஆகுதுன்னா, பின்னாடி அவர் தான் திருவரங்கத்து அமுதனார் என்னும் திருப்பெயரை பெற்று ராமானுஜ நூற்றந்தாதி என்னும் வசத்தியான நூலை எழுதினார். ஏன் அப்படின்னா அவருக்கு அவர் ஆச்சாரியனுடைய ஏற்றம் புரிஞ்சுது. ஆச்சாரியர்கள்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாள் சொல்லிட்டாலும் இல்லையா, அதனால ஆச்சாரியர்கள்லாம் வசந்தவர்கள். இங்க கீசு என்றெங்கோ மாலை சாத்தன் கலந்த பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணை காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்ந்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஒசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திருவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல பேய் பெண்ணே, ஆனை சாத்தன் அப்படின்ற இந்த பட்சிகள், சம்ஸ்கிருதத்துல இந்த பட்சிகளுக்கு பாரத்வாஜ பட்சிகள்னு பேர். இதோட சப்தம் எல்லாம் உன் காது கேட்கலையா, உன்னுடைய இந்த கீசு சப்தங்கள்லாம் உன் காதை விழாம நீ மாட்டுக்கு என்னமா தூங்கிட்டு இருக்க, சப்தங்கள்லாம் உன் செவிகள்ல விழல பாரு. காலம்புற போய் மத்தியானம் ஆப்போறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியலையோ, இந்த கோபியர்கள் எல்லாம் மத்த கடைஞ்சுட்டு இருக்காளே அதுவும் உனக்கு தெரியலையா, இந்த கோபியர்கள் எல்லாம் அந்த மத்த கடையறதே அவ கையில இருக்கிற அந்த வளையல்கள் சப்திக்கும். அதே மாதிரி அவளுடைய கூந்தலை அவ நல்லா முடிச்சு போட்டுச்சுருப்பா கொண்டையாட்டம். அது என்ன ஆகும், தயிர கடையறதே அந்த கொண்டையானது அவிழ்ந்து நீள் கூந்தல் விரிஞ்சிடும். அப்ப அவ சிரஸ்ல சூட்டின்னு இருக்கிற அந்த புஷ்பத்தினுடைய மனம் எல்லாம் வெளியில வீசும்.
இதெல்லாம் உன்னுடைய தூக்கத்தை கலைக்கலையான்னு ஆண்டாள் கேட்குறான். மேற்படி இந்த ஸ்திரீகள்லாம் கூடவே இந்த வளையல் சத்தம் மற்றும் மற்ற ஆபரணங்கள், அது அச்சுத்தாலி, ஆமைத்தாலி நிறைய இருக்கு. இந்த ஆபரணங்கள் சப்தம் உன் செவிகளில் விழலியோ? இதெல்லாம் மங்களகரமான சப்தங்களாச்சு, இதெல்லாம் உன் காதுகளில் விழலியா? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் விடிய காலம் விழுந்து மத்த கடைஞ்சுட்டு இருக்கா, அந்த சப்தங்கள் உன் காதுல விழலியா? மோரோவர் இந்த நாமங்கள்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, கேசவ நாமம், கேசிங்கிற அசுரனை அழித்தான் என் எம்பெருமான், அவன் நாமங்களை சொல்லிட்டு இருக்கா. அந்த சப்தங்கள் கூடவா உங்க காதல் விழல? இதெல்லாம் விழாம இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இப்ப என்ன சொல்றா? தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய், தயவு செஞ்சு எழுந்திருந்து கதவை தர, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பெருமாளுடைய ஏற்றங்களை பாடுவோம், பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவோம். நான் ஆண்டாள் அந்த கோபஸ்ரீயை எழுப்புறான். இந்த இடத்துல என்ன விஷயம்னா, ஆச்சாரிய வைபவத்தை ஆண்டாள் எப்படி எடுத்து காண்பிக்கிறா அப்படின்றதுதான் நம்ம பிராதானியமா முக்கியமா அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஆனை சாத்தன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றான். ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரம் கேட்டிலையோன்ற ஆனை சாத்தான்னு சொல்லிட்டா, நம்முடைய எம்பெருமான் இருக்கின்றானே, அவன் நம் இந்திரியங்களை எல்லாம் அழித்து நம்மள அவன் திருவடி வாரத்தை சரணாகதி செய்யும்படிக்கு எம்பெருமான் ஊக்குவிக்கிறான். கலந்து அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? பிராட்டியோட கலந்த ஒருவனா இருக்கான். பிராட்டியை விட்டுட்டா இருக்கான்? பிராட்டியோட சேர்ந்து தானே இருக்கான். அதனால அவனுடைய தர்ம பத்னியும் இவனும் கலந்து கீசு கீசு என்று அவ பேசுற இந்த விஷயங்கள்லாம் செவிகள்ல விழலியா அப்படின்றா. எங்கும் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பிராட்டி சொல்றாளாம், அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதேன்றா. ஹே பிரபந்தனே, நீ சரணாகதி பண்ணிவிட்ட அப்படின்னா, பிரபத்தி பண்ணிவிட்டேன்னா, நீ என்னென்ன கேட்கிறியோ எல்லாமே உனக்கு பகவான் அனுகிரகிப்பன் அப்படின்னு பிராட்டி சொல்றானாம். அதை புரிஞ்சுட்டு எல்லா கைங்கரியங்களையும் சர்வதேசம் சர்வகாலங்கள்லையும் நீ அனுகிரகிக்க வேண்டுமாயிற்றே, அதெல்லாம் நீ சரணாகதி செய்வாய் அப்படின்னு பிராட்டி எடுத்துரைக்கிறானாம் பிரபந்தன்ட்ட. அந்த விஷயத்தை இங்க ஆனத்தை காண்பிக்கிறா. எங்கும் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? இது எப்படி இருக்குன்னா, பிராட்டி பெருமாள் இடத்துல சொல்றா, இவன் பிரபத்தி பண்ணிவிட்டான், அப்படி பண்ணிவிட்ட பின்னாடி அவன் கேட்கறதெல்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுது. பெருமாள் செய்தோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்றான். அதுக்கு பிராட்டி என்ன பண்றான்னா, பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்றா. அவ பண்ணினா என்ன ஆகுது? சர்வதேச சர்வகாலத்துல எம்பெருமான நம்ம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணணும். சரணாகதி நான் ஏன் பண்ணோம்னா, பண்ணினா எம்பெருமானோட திருவுள்ளம் குளிர்ந்து போயிடும். அதனால்தான் நம்ம எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்றோம். பண்றதுனால கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சுடுறது அது ஒரு பக்கம். பட் முதல்ல நேர போய் எம்பெருமான் காலை பிடிச்சிட்டா, இந்த குழந்தை நம்ம காலை பிடிச்சி கொடுத்தே, இந்த குழந்தைக்கு என்ன வேணா பண்ணணும், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பண்ணணும்னு பெருமாள் திருவுள்ளம் குளிர்ந்து போய் நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால்தான் பெருமாள் திருவடியை பிடிக்கிறான். அதாவது அர்ஜுனன் எம்பெருமான் திருவடி பக்கத்தில் உட்கார்ந்தான். துரியோதனன் எம்பெருமான் திருமுடி பக்கத்தில் உட்கார்ந்தான். நீங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க வந்தேன்னா துரியோதனன் வீதின்னு ஒன்று உண்டு. அப்படியேதா துரியோதனன் சாமலாதான். என்னன்னா, இங்க இந்த மேலச்சித்திர வீதி வரக்கூடிய வழியில 2 மேற்கு கோபுரங்கள் இருக்கும். வெஸ்ட் கோபுரங்கள்னு சொல்றோம். அது தமிழ்ல மேற்கு அப்படின்னு சொல்றோம்.
இந்த 2 கோபுரங்களுமே பெருமாளுடைய திருமுடி பக்கம் இருக்கிற கோபுரங்கள். இந்த 2 கோபுரங்கள் வழியாகவும் பெருமாள் ஏழமாட்டான். இன்னைக்கும் அந்த கிரமம் இருக்கு. ஒத்துரும் ஏழமாட்டான் அந்த மேற்கு கோபுரம் வழியா. ஆனா சுத்திண்டு வருவா. இப்ப சித்திரை வீதிக்கு தெற்கு வீதியிலிருந்து மேற்கு வீதி வரத்துக்கு ரூட் இருக்கு. அந்த ரூட் வந்துட்டு மேற்கு கோபுரங்கள் வழியாகவும் இந்த மேற்கு வாசலுக்கு வரலாம், மேற்கு சித்திர வீதிக்கு வரலாம், இல்ல மேல உத்திர வீதிக்கு வரலாம். ஆனா அதே அப்படி வர்றதுக்கு பதிலா அப்படின்னா ரங்கா கோபுரத்திலேருந்து வரும் பொழுது ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று வந்து பெண்ட் ஆகி திருப்பி இங்க சித்திர வீதிக்கும் உத்திர வீதிக்கும் வருது. அந்த ரோடு எடுத்துட்டு இங்க வருவா. ஏன் துரியோதனா வீதின்னு அதுக்கு பேருன்னா பெருமாள் திருமுடி பக்கம் இருக்கு. திருமுடி பக்கம் யார் உட்காந்தா? துரியோதனன் உட்காந்தான். ஏன் துரியோதனன் உட்காந்தா என்ன தப்பு? உட்கார வேண்டியது தானே. திருமுடி கிட்ட தானே உட்காந்தான்னா வித்தியாசம் இருக்கு. பெருமாள் திருவடி கிட்ட நம்ம உட்கார்ந்தோம்னா அவன் நமக்கு தலைவன், நம்ம அவனுக்கு தொண்டன் அப்படின்ற ஒரு பாவம் வரும். அதுக்கு பதிலா பெருமாள் திருமுடி கிட்ட நான் உட்கார்ந்தேன்னா அவன் எனக்கு தாசன், நான் அவனுக்கு தலைவன்கிற மாதிரி வரும். இப்ப யார் தலைவன் யார் தொண்டன்? பெருமாள் சர்வேஸ்வரன் ஜெகத்பதி, அவன் தலைவனா இல்ல நான் தொண்டனா? ஆனா அழகா பராசரப்பட்டறைகள் இருந்த காலத்துல ஒரு உபன்யாசகம் தான் சொன்னார் விஷயத்தான். பராசரப்பட்டறைகள் இருந்த காலத்துல நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருந்த சமயம் அது. திருமஞ்சனம் முடிஞ்சு அழகா பெருமாள் ரேவதி மண்டபத்துல ஏறி இருந்தார். அந்த சமயத்துல என்ன ஆகுது, அழகா வந்து அரைச்சி வந்த ஆடையின் மேல் சிவதாமி சிந்தனையேன்னு திருப்பானாழ்வார் சொல்ற மாதிரி கயிறியை ஒண்ணு கட்டின்னு இருந்தார். நல்லா மெரூன் கலர்ல இருக்கும். அந்த மெரூன் கலர்ல இருக்கிற அந்த வஸ்திரத்துல கட்டங்கட்டமா போட்டிருக்காரு, கயிறின்னு பேரு. கயிறியே பெருமாள் சாத்திட்டு இருப்பான். திருமார்ல சந்தனம், துளசி மாலை, திருத்துழாய் மாலை தரிச்சுட்டு இருப்பேன். திருமுடியில திருத்துழா இருக்கும். இந்த மாதிரி அது எம்பெருமாள் அழகா திருத்துழாய் தரிச்சுட்டு அற்புதமா சேவை கண்டுச்சான். பராசரப்பட்ட பெருமாளை பத்தி கேட்டாராம், சுவாமி என்னத்துக்கா இந்த சேவை? இந்த சேவையினால தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, ஒண்ணு நான் தலைவன் நீ தொண்டன் ஒத்துக்கோ, இல்லையா நீ தலைவன் நான் தொண்டன் ஒத்துக்கோ. ஆக மொத்தத்துல நீ எனக்கு சொத்து அப்படின்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்ன்ற. புரியுறதா? நீ எனக்கு சொத்துன்றத புரிஞ்சுக்கணும், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோப்பா அப்படின்ற. அது எப்படி பெருமாள் வந்து தொண்டனா முடியும் அப்படின்னா ஒரு கதை சொல்ற. அதுக்கும் தாமாஜி பந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? மங்களபேடு அப்படின்ற கிராமம் மகாராஷ்டிரால இருக்கு. அங்க தாமாஜி பந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தீவிர பாண்டரங்க பக்தன். அவர் நித்தியபடிக்கு என்ன பண்ணுவார்னா, பாண்டரங்கனுக்கு அவர் வீட்டுல இருக்கிற ஒரு பிடி அரிசியோ என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு தயிர் சாதமோ கூழோ என்ன பண்றாரோ அவருக்குன்னு என்ன பண்ணிக்கிறாரோ இதான் பெருமாளுக்கும் பண்ணிப்பார். அதை பெருமாளுக்கு அம்சம் வச்சுட்டு நித்தியபடிக்கு ஒரு தயிர் சாதமோ என்னமோ அம்சம் வச்சுட்டு அவரும் அதையே சாப்பிடுவார். அதை தாண்டி வரதே சாப்பிட மாட்டார். இப்படி வாழ்ந்துன்றார். தாமாஜி பந்த் அப்படின்றவர் வந்து அரசு சபையில, சரியா, அரசு சபையில ஃபைனான்சியரா இருந்தவர். கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பார்ப்பார், கஜானாவா அவர் தான் பார்த்துப்பார். இந்த இடத்துல இந்த தாமாஜி பந்த் வந்து ராஜா கிட்டேந்து 80,000 பொற்காசை அவர் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு இவர் என்ன பண்ணாரா, அதை நாட்டு நலனுக்காக தான் வாங்கினா, நாடு நலனுக்கு அதை வந்து செலவழிச்சுட்டார். மாசங்களாச்சு ராஜா பொண்ணும் புரியல, என்னடா இது நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு போனவர் இன்னுமா நான் அவனுக்கு இன்னும் அந்த கடனை காட்டல, இன்னும் அந்த 80,000 பொற்காசு என்ன திருப்பி கொடுக்கவே இல்லையே, கணக்கு காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாலும் டக்குன்னு அவனோட ஆட்கள்லாம் கூப்பிட்டு போய் தாமாஜி பந்தை என் இடத்துல ஐஷண்டு வா அப்படின்னா. இவாளும் நேர போனா தாமாஜி பந்த் ஐஷண்டு வர வழியில ஒரு பாண்டரங்கன் கோயில் இருக்கு. அங்க தாமாஜி பந்த் நேர போய் பாண்டரங்கன் காலை பிடிக்கிறார். பாண்டரங்கா, நான் வந்து ஜனங்களுக்காகத்தான் நான் அந்த 80,000 பொற்காசை வாங்கின்னு வந்தேன். ஆனா
நான் ஏதோ அதை எனக்கா பிரயோஜனப்படுத்திட்டேன்னு ராஜா தப்பு கணக்கு கண்டுபிடிச்சிட்டான். இந்த பாரு, எனக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு எனக்கு அவகாசம் நிறைய தேவைப்படுறது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படி போய் ராஜாட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. பாடுறங்கா, நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன ஆறுது, பாண்டரங்கட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவ நடந்து வந்துட்டு இருக்கா. பாண்டரங்கன் அதுக்குள்ள என்ன பண்றான், பக்தனை காப்பாற்றும் அவன் ஓடி வரான். பக்தன் அங்க வரத்துக்கு முன்னாடி, ராஜ்யத்துக்கு வரத்துக்கு முன்னாடி திடீர்னு ராஜசபை வாசல்ல இந்த வாயில் காப்போர் இடத்துல சின்னூண்டு ஒரு குழந்தை, சின்ன பாலகன் அவன் வரான். அந்த வாயில் கப்பன் கேட்கறானா, யார்ப்பா நீ அப்படின்னா, விட்டு நாயக்னா. நீ யாருன்னா, தாமாஜி பந்த் வீட்டுல வேலை செய்யறவன். என்ன வேணும் உனக்குன்னா, போ அரசன்ட்ட போய் சொல்லு, நான் அவனை பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுன்னா. இவன் பிரமிச்சு போறான். நீ ஏன் தாமாஜி பந்த் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறவன், நீ எனக்கு ஆజ్ఞை பிறப்பிக்கிறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னா, இந்த மரியாதையா போய் ராஜாட்ட போய் சொல்லு, நான் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இவன் உறக்க சொல்றான். வேற வழி இல்லாம நேரம் இந்த வாயில்காப்போர் நேரம் போய் ராஜாட்ட மாதிரி விட்டு நான் எப்போ ஒருத்தன் வந்திருக்கான், கேட்டா தாமாஜி பந்த் வீட்டுல வேலைக்காரனா இருக்கானா, உங்களை பார்க்கணும்னு சொன்னானா. சரி உள்ள அமுச்சு வேணும்னா. அவன் தான் சர்வ சுலபன், சர்வசக்தன், சர்வ சௌசீல்யமானவன். இறங்கி வந்திருக்கான் பண்றது. நேரம் ராஜாவை பார்ப்பான். பார்த்துட்டு, ஹே பிரபு, தாமாஜி பந்து தான் அமுச்சு வச்சாருன்னா. என்ன விஷயம்டா அப்படின்னு. பிறகு கையில ஒரு கடுதாசை எடுத்து அமுச்சு வச்சிருக்காரு. இது நீங்க படிக்கணும். கடுதாசை எடுத்து மந்திரி படிக்கிறார். அதுல பார்த்தா விவரங்கள் எல்லாம் தெளிவா இருக்கு. இன்னதுக்கு இவ்வளோ காசு செலவாயிருக்கு, இன்னதுக்கு இவ்வளோ காசு செலவாயிருக்குன்னு கணக்கு எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கு. 80,000 ரூபாய் டேலி ஆகுது. அப்போ அவன் கேட்குறானா, 80,000 பொற்காசு எங்கன்னா, இந்தா குடின்னுட்டு ஒரு சின்னோண்டு சுருக்கு பையில காசு இருக்கிறது, அந்த சுருக்கு பைய கொண்டு போய் நேரம் விட்டு நாயக் வந்து மந்திரிட்ட ஒப்படைச்சான். சுருக்கு பைய அவன் எடுத்துன்னு வந்தான். சுருக்கு பைய இப்போ மந்திரிட்ட ஒப்படைச்சாச்சு. மந்திரி வந்து சுருக்கு பைய வச்சுன்னு பார்க்குறானா, சுருக்கு பையன்ற சின்னோண்டா இருக்கு, இதுல எப்படி 80,000 தேவைன்னா, எல்லாம் இருக்கு, கணக்கு கரெக்டாக தான் இருக்கு, நீங்க எண்ணி வேணா பார்த்துக்கோங்கட்டான். இவன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றா, அந்த சுருக்கு பையில இருக்கிற காசு எல்லாம் கீழே கொட்டி எண்றா. எண்ணின்றிருக்கா எண்ணின்றிருக்கா எண்ணின்றிருக்கா, எண்ணின வண்ணமே தான் இருக்காளே தவிர்த்து இன்னும் எண்ணி முடிச்ச பாடு இல்லை. இது எப்படின்னா, ஒரு படத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா, உங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னா, 12வது எழுதி முடிச்சிட்டானா, இல்லை எழுதினா எழுதின்னு இருக்கான் அப்படின்பா. அந்த மாதிரி இன்னும் எழுதுவான். இவனோட தொடர்கதைன்பா. அந்த மாதிரி தான் இவன் எண்ணிண்டே இருக்கான். எண்ணி முடிச்ச வண்ணம் இல்லை. ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. சரி, நான் தாமாஜி வந்து விடுவிச்சேன்னு சொல்லிடுவோன்னு வாயில்காப்பன் அந்த விட்டு நாயக்க அமுச்சு வச்சாச்சு. இந்த விட்டு நாயக் அந்த பக்கமா போற, தாமாஜி பந்த் உள்ள வர. உள்ள வந்த உடனே ராஜா சொல்றானா, அவனெல்லாம் விட்டுருங்கோ, தாமாஜி பந்தை நான் ஃப்ரீ பண்ணிட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, ஆமா உன் வேலைக்காரன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான், அவன் பேரு விட்டு நாயக்னா. இது விட்டு நாயக்கா? எங்காவது நான் யாரையும் வேலைக்காரனா வச்சுக்கிறது இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு வேலைக்காரன், நான் வேலைக்காரெல்லாம் வச்சுக்கலையே. என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி 80,000 பொற்காசை ஃபுல்லா கொடுத்துட்டான், நீ ஏதோ கழுதாசை கொடுத்து அனுப்பிச்சேன்னு சொன்னா அதையும் கொடுத்துட்டான்னா. தேவள் பேர் என்ன சொன்னா, விட்டு நாயக்குன்னு சொன்னான். இப்படி இருந்தான் தெரியுமோ, அவனை வெச்ச கண்ணு வாங்காம நான் பார்த்துட்டு இருந்தேன்டா. இன்னி வரைக்கும் நான் எந்த ஆம்பளையும் அந்த மாதிரி வெச்ச கண்ணு வாங்காம பார்த்ததே கிடையாது. அவனை பார்த்தா நான் பார்த்துட்டே இருக்கேன், அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றுறது. அவ்வளோ அழகா இருக்கான். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு எப்பவுமே முன்னழகு விட பின்னழகு ஜாஸ்தி. ஆனால் அதை யாரும் கவனிக்க மாட்டான். முன்னழகு கவனிச்சு விட்டுருவா, பின்னழகு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுதான் நம்பெருமாள்கிட்ட அழகே. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி சொன்ன வண்ணம் கேட்ட உடனே தாமாஜி பந்துக்கு ஆச்சரியமா போயிடுத்து. நேரம் ராஜா காலில் சாஷ்டாங்கமா உண்டு. ராஜா எங்களை எவ்வளவு கொடுத்து வச்சு வர தெரியுமா,
விட்டு நாயக்கா வர வழியில விட்டுலனை சேவிச்சுட்டு வந்தேன். அவன் தான் என்னமோ எனக்கு வேலைக்காரன் சொல்லிட்டு வந்துட்டான். அவனுக்கு தான் நான் தாசன், அவன் எனக்கு தாசன் சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அவங்கள்ட்ட. நீங்கள்லாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணுவான். சாட்சாத் விட்டு நாயக்கா கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துட்டு எழுதான். எனக்கு இனிமே இந்த ராஜ்யமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ராஜினாமா பண்ணிட்டு நேர தாமாஜி பாண்டரங்கன் கோயிலவே எந்த பாண்டரங்கன் காலில் விழுந்தாலும் அதே பாண்டரங்க காலில் போய் விழுந்து, பாண்டரங்கா உனக்கு என்ன கருணை, நான் தான் உனக்கு தாசன், நீ இப்போ எனக்கு தாசன்னு சொல்லாமா? இப்போ பெருமாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், டேய் பக்தாள்லாம் எனக்கு தொண்டு புரியறவா, பக்தாளுக்கு நான் தொண்டு புரிய வேண்டான்ற. அவளுக்கு எதாவது ஒன்றுனா நான் தானே போடும், வேற யார் வருவா? மனுஷால சார்ந்தவா இல்லையே, என்ன சார்ந்தானே இருக்கா. இப்போ அவளுக்கு என்ன வேணுமோ பண்ண வேண்டியதுன்னா. அதனால்தான் நேற்றைய தினமே நாம் பார்த்தோம், நேற்றைக்கும் சரி அதுக்கு முதல் நாளும் சரி, வைராகியத்துக்கு தான் பெருமாள் மோட்சத்தை கொடுப்பான், ஞானத்துக்கோ வேற எதுக்கும் மோட்சம் கொடுக்க மாட்டான். வைராகியத்துக்கு அடுத்தபடியா அவன் பார்க்கறது பக்தி. இந்த ரெண்டு இருந்தா மோட்ச உறுதி உண்டு. அதனால எங்கும் பேசின பேச்சுறவம் கேட்டிலையோன்னு ஆண்டாள் சொல்றான். அந்த இடத்துல பிராட்டி இப்படிதான் பேசுறான்றா, பேய் பெண்ணே இப்படி பகவத் அனுபவத்துல முழுசா மூழ்கி இருக்கியே, நீ எழுந்திருப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. வாசனரும் குழலாய்ச்சியர், வியாசர் முதலான எல்லா ஆச்சாரியர்களுமே இந்த உபனிஷத்கள் போன்ற நறுமணங்களை உடைய அற்புதமான இந்த புஷ்பங்கள் எல்லாம் இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, சர்வகந்தனான ஸ்ரீமன் நாராயணன் வாசம் பண்றான். இந்த இடத்துல குழல் அப்படின்னா முடின்னு அர்த்தம். அந்த நீள்முடியாக எது இருக்குதுன்னு கேட்டா உபனிஷத்கள். அது ஏன் அந்த உபனிஷத்கள் வாசனையா இருக்குன்னா, சர்வ கந்தனான ஸ்ரீமன் நாராயணனை தாங்கிட்டு இருக்கு, அதனால அது வாசனையா இருக்கு. காசும் பிறப்பும் அப்படின்னா பிராமணர்களுடைய தனம் எது அப்படின்னு கேட்டா வேதங்களும் ஸ்மிருதிகளும். அவள்கிட்ட வேதங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் வருது, பெருமாள்கிட்ட வரலையான்னு கேட்காதீங்க. இப்ப பிராமணர்களுக்கு தனம்னு சொன்னாலே வேதங்களும் ஸ்மிருதிகளும். இந்த வேதங்கள் ஸ்மிருதிகளை கொண்டுதான் அவன் யஜ்யங்கள் போன்ற விஷயங்கள் அவன் பண்றான், கோயில கைங்கரியங்கள் எல்லாம் பண்றான். இதவாளுக்கு பேசுன்னு கேட்டா இதுதான். கலகலப்ப கலந்து கைப்பேர்த்து நடத்தப்படும் இந்த வேதாந்தங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு, எதை கொண்டு வேதாந்தங்களை அனுபவிக்கிறான்னா உபபிரமணங்களை கொண்டும் ஸ்மிருதிகளை கொண்டும் அனுபவிக்கின்றார்கள். கைப்பெயர்த்து வியாசர் மற்றும் மற்ற ஆச்சாரியர்கள் அவளுடைய திருக்கரத்தை தூக்கி கைகளை தூக்கி மத்தினால் ஓசை அவளுடைய அந்த ஞானத்தை கடைந்து படுத்த தயிர். அந்த தயிர் அதுதான் அன்னம். அது என்ன மாதிரி தயிர்னா போக்கிய நாராயணன். அந்த போக்கிய நாராயணன் அப்படின்றது தயிராட்டம் அன்னமாட்டம் இருக்கனால படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. அதுக்கப்புறம் எந்த விதமான சந்தேகமும் இன்றி நாராயண தவிர்த்து வேறு தெய்வம் இல்லை. அது அழகா தொண்டிப்புடி ஆழ்வார் திருமாலையில சொல்றார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பினீர்கள் கெருட வாகனம் நிற்க சேட்டதன் மடிலத்து செல்வம் பார்த்திருக்கின்றேன். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம். திருவரங்கநாதன் அவனே சாக்ஷாத் தெய்வம் அப்படின்றத எடுத்து காண்பிச்சான். அவன்தான் தெய்வம்னு அவன் காண்பிச்சான். அவன் ஒருத்தன்தான் பரமாத்மான்றத அவன் காண்பிச்சு திருவரங்கத்துல பள்ளி கிடந்துள்ளான். உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். ரங்கா சரணம்னு சொல்றவாளுக்கு வாழ்க்கையே பலவித வண்ணங்களாக மாறிப்படுறது. இப்போ அதுதான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். கேட்ட மாத்திரத்துல கேட்ட க்ஷணத்துல
பெருமாள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது தான் எங்க பள்ளி கிடந்த கோலத்துல சேவை சாதிக்கிறேன் இப்போ. அதனால்தான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும், நல்லதுக்கு மாறும், க்ஷேமமா இருப்பா. அதனால்தான் மறுபடியும் நேத்தி நம்ம அனுபவிக்கிறது ஸ்ரீரங்கம் சுகமாசுவன்னு சொன்னேன். ஏன்னா இது போக மண்டபம், இல்லாத விஷயங்கள் கிடையவே கிடையாது. இல்லை நீங்க எடுத்து காண்பிச்சுக்க முடியாது, இன்னைக்குமே காண்பிக்க முடியாது, இன்னி வரைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இனிமேலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு க்ஷேத்திரம் தான் ஸ்ரீரங்கம். அதனால பேய் பெண்ணே இவா சொல்றாளே நாராயணன் தவிர்த்து வர தெய்வம் இல்லைன்னு சொல்றாள், அது உன் காதுகள்ல விடல, நாயக பெண் கொள்ளாய் அப்படின்னு சொன்னா ஞானியாக திகழக்கூடியவளே நீ என்ன பண்ணணும்னா இந்த பரதேவதா அப்படின்றது என்னன்றதையெல்லாம் புரிஞ்சுண்டு, நம்ம எம்பெருமான புரிஞ்சுண்டு, ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுண்டு, மேற்படி நீ முன்னாடி இந்த கோஷ்டியா நீ தான் வழி நடத்தணும்ன்றா. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், இந்த நாராயணனே பரபிரம்மம், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகன் தான்முகமாய் நின்று சங்கரனை தான் படைத்தான் திருமலை செய்கிறான் நான்முக திருவந்தாதியில முதல் பாசுரத்துல எடுத்து காண்பிக்கிறார். முதல் 2 வரிகள் தான் பார்த்தோம். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகன் தான்முகமாய் நின்று சங்கரனை தான் படைத்தான். அப்ப இந்த இடத்துல அந்த விஷயத்த நீ அவ சொல்றத கேட்டுட்டு அதையே தான் பாட போற. இப்போ நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இந்த அற்புதமான விஷயத்த கேட்டுட்டு எப்படி உன்னால சரணாகதி எம்பெருமான் திருவடிவாரத்துல பண்ணாம இருக்க முடியறது? நாராயணனே பரபிரமம் தெரிஞ்ச பின்னாடி எப்படி நீ இன்னும் சரணாகதி பண்ணாம இருக்க அவன் திருவடிவாரத்துலன்றா. தேசமுடையாய் திற, தேசமுடையாய்னா அண்ணா ஞானம் தத்வைத்த புருஷார்த்தம் போன்ற தனங்களை வைத்து கொண்டிருக்கூடியவளே. ஸ்திர அப்படின்னா பிரபத்தி உபாயத்தை நீ செய்வாயாக அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல நமக்கு எடுத்துரைக்கிறார். கீசு கீசு என்றெங்கோ மாலை சாத்தான் கலந்தவே சிறவே சிரவம் கேட்டிலையோ பெய் பண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த இரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் அப்படின்னு 7ஆம் பாட்டுல சொல்றா. மேற்படி 8ஆம் பாட்டுல பாக்குறதே கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறதுக்கா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கோவுவான் வந்து நின்றோம் போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளே லோரெம்பாவாய். இன்னும் கொஞ்ச நேரம் 7ஆம் பாசுரத்தை அனுபவிச்சுட்டு 8ஆம் பாசுரத்துக்கு போகப்படாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன விஷயம்னா நாளைய தினம் மார்கழி மூலம் ஹனுமத் ஜெயந்தி இருக்கு. ஆகியபடி நாளைக்கு சாயங்காலம் இதே நேரத்தில் 6லேருந்து 7:15 வரைக்கும் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிக்க இருக்கும். அதனால நாளைய பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவித்த பின் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் திருப்பாவை கிடையாது, அதுக்கு பதிலாக ஆஞ்சநேயர் அனுபவிக்க போகிறோம். திருப்பி சனிக்கிழமையிலேருந்து 9ஆம் பாட்டு தூமணி மாடத்து சுற்றுமுளைக்கெரிய பாசுரத்திலேருந்து நாம் நித்தியபடி ஒரு பாசுரமாக அனுபவிப்போம் எப்பொழுதும் போல. நாளைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்ததுனால இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ திருப்பாவை அனுபவிச்சுட்டு போடலாம் நித்தியபடிக்கு அனுபவிக்கிறது போல. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. இந்த பாசுரத்துல அற்புதமா இன்னொரு உத்தம அதிகாரிய ஆண்டாள் எழுப்புறா. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். என்ன பண்ணணும்னா நீயும் எழுந்திருந்து என்ன பண்ணணும்னா இந்த பாகவதா கோஷ்டில நீயும் சேரணும். இங்க ஜனன்யாச்சார் அப்படின்னு ஒரு மகான் ஒருத்தர் எழுந்தார்.
அப்ப அவர் சொல்றச்சே கோகுலத்துல 3 விதமான தனங்கள் இருந்தது. பசுக்கள், அப்புறம் இந்த ஆடுகள், எருமைகள் 3மே இருந்தது. அதனால்தான் ஆண்டாள் இந்த இடத்துல ஒரு ஆய்குலத்து ஸ்திரீ எப்படி பேசுவாளோ அந்த மாதிரியே ஒரு பாஷையில பேசி அந்த கோபியரை எழுப்புறான். அற்புதமான ஸ்திரீயே, குதூகலம் உடையவளை எம்பெருமானுக்காக பாரு, இந்த காலம்புற வேலை போய் மத்தியான வேலை வரப்போறது பாரு. அருணோதயம், இப்போ அருணோதயம்க்கு அப்புறம்தான் சூரியோதயம் ஆகும். விடிய காலம்புற அருணோதயத்திலிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறான். அருணோதயம் கொடுத்து சூரியோதயம் ஆகுறது. அதனால எழுந்திருப்பாயாக. இந்த எருமைகள் எல்லாம் சிறுவீடு மெய்வான், பனிப்புல் மேய்த்தல், இதுதான் இந்த விஷயம். இந்த எருமைகள் எல்லாம் எருமை சிறுவீடு மெய்வான் அப்படின்னு பதமிட்டா. எருமைகள் எல்லாம் போய் இந்த புல் மேயறதுக்கு போயிடுது. அதுக்கு அதான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ காலை உணவுங்கிறது அதுக்கு அதானே. எல்லா வேலையும் அதான் சாப்பிட போகிறது. இருந்தாலும் அது காலை உணவுன்னு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக விடிய கிளம்புற சொல்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எருவ மாடு லஞ்சுக்கு வரதா புதுசாக சாப்பிட போகிறதா ஃப்ரைட் ரைஸோ சப்பாத்தி வேணா அப்படிலாம் இல்லை. நீங்கள் போட்டால் வேணா சாப்பிடும், நம்ம யாரும் போட போகிறதில்ல, அது வேறு விஷயம். அதனால் இந்த எருமைகள்லாம் புல்ல மேய்கிறதுக்கு புறப்பட்டு நாங்களும் மற்ற கோபியர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்றதுக்காக நாங்கள் புறப்பட்டுருக்கோம். நீயும் எங்களோட சேர்ந்தால் சந்தோஷம். நாங்கள் எங்களோட வீட்டு வாசலில் உன்னை ஐஷிண்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். தயை கொடுத்து எழுந்திருப்பாயாக. எம்பெருமானுடைய அந்த ஏற்றத்தையும் பெருமைகளையும் ஒன்றாக நாம் ஒரே குரலில் அவனிடத்தில் பாடினோமானால் அவன் விரதோபகரணங்களை நமக்கு கொடுப்பான். பறை போன்ற மற்ற சாமக்கிரியங்களை எம்பெருமான் நமக்கு அனுகிரகிப்பான். எம்பெருமானை சென்று நாம் அணுகினால் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? முன்னொரு காலத்துல கேசி அப்படின்ற அந்த அசுரனை அவனுடைய வாயை பிளந்து அழித்தான். பின்பவன் கம்சனுடைய சபையில துவந்த யுத்தர்களை வீழ்த்தியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் சென்று சேவித்தால் அவன் தேவாதி தேவன், சாக்ஷாத் கிருஷ்ணன். அவன் அவனுடைய உள்ளம் மகிழ்ந்து தயையினால நம்முடைய யோகக்ஷேமத்துக்கு என்ன வேணும்னு அதீத ஆசையோட நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு இந்த எம்பெருமான் பண்ணி கொடுக்க போறான் அப்படின்றத ஆண்டாள் இந்த இடத்துல அழகா சொல்றான். மேற்படி இந்த பாசுரத்துக்கு உண்டான அர்த்தங்களை அனுபவிப்போம். கீழ்வான வெள்ளென்று இதெல்லாம் உள்ளர்த்தங்கள், சுவாபதேச அர்த்தங்கள். இந்த 5 நாள்ல ஒரு நாள் சொல்றச்சு கீழ்வானம் பத்தி பேசியிருந்தோம். கீழ்வானம் என்னன்றதுதான் இப்ப அனுபவிக்க போறோம். வானம் அப்படின்னு சொன்னா ஆகாசம், ககனம் அப்படின்னு சொல்றான். கூரத்தாழ்வான் அவருடைய சுந்தரபாகோத்சவத்தை சொல்றச்சே யந்தம் விதுர்தஹரம் அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசம் ஔபனிஷதீஷு சர்வபதீஷு அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறாரு. என்ன விஷயம்னா, இந்த தஹர வித்தியை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரியறதான பாருங்க. அடியனால முயன்ற அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான வித்தியை அதுதான். முன்னாடியே சொன்னதுதான். பிரம்மஸ்ரீ தீட்சிதர் சுவாமி சுப்பிரமணிய தீட்சிதர் சுவாமி இது அடியன் இடத்துல இந்த தார வித்தியை பற்றி சொல்கிறச்சே அவர் காஞ்சி மடத்தில் பாகவத் சாம்ராட் பட்டத்தை பெற்றவர். அவர் அடியன் இடத்துல அந்த தார வித்தியை பற்றி ஒரு நாள் பேசறச்சே அவர் சொன்னார், இருக்கிறதுலே கஷ்டமான வித்தியை எதுன்னு கேட்டால் தார வித்தியை தான். அந்த தார வித்தியை கத்துண்ட பின்னாடி தான் யோகிகள் எல்லாம் எம்பெருமான தியானம் பண்றா ஹிருதய கமலத்துல. இருக்கிறதுலே கஷ்டமான வித்தியை அதுதான் அப்படின்னு நான் என்கிட்ட. அது ஆண்டாள் அற்புதமா கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு பதம் விட்டுட்டா. நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள தாராகாசம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய ஹிருதயத்துல எம்பெருமான் கட்டவரது அளவுக்கு ஏழி இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இது ஒன்றும்
புதுசு இல்லை, எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த எம்பெருமான் ஹிருதய கமலத்துல நிமிர்த்தி வச்ச ஒரு தாமரை புஷ்பத்துல ஏறி இருக்கான். கவிழ்த்து வச்ச ஒரு தாமரை புஷ்பத்துல எதிர்க்கையே ஜீவாத்மா ஏறி இருக்கு. நிமிர்த்தி வச்ச தாமரை புஷ்பத்துல பெருமாள் பிராட்டி சகிதமா ஏறி இருக்கான். கவிழ்த்து வச்ச தாமரை புஷ்பத்துல ஜீவாத்மா ஏறி இருக்கு. இதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் ஒத்து வரும். சொல்றேன் கேட்டேன் மொனாட்டனஸா போனா புரியாது. ஒன்றும் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்கறதே ஒரு நேர நிமிர்த்தி வச்ச தாமரை புஷ்பம் இருக்கு, கவிழ்த்து வச்ச ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு. நேர நிமிர்த்தி வச்ச தாமரை புஷ்பத்துல எம்பெருமான் பிராட்டி சகிதமா பிராட்டியோட கூட ஏறி இருக்கான். கவிழ்த்து வச்ச தாமரை புஷ்பத்துல ஜீவாத்மா ஏறி இருக்கு. எதிர் எதிர் உட்காந்துருக்கா ரெண்டு பேரும். நித்திய சம்பாஷணை, அனுக்ஷண சம்பாஷணை போயிட்டு இருக்கு. ஒரு நொடியா அவன் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த பெருமாளை சுத்தி ஒரு ஆகாசம் அப்படின்னு சூழ்ந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இருள் சூழ்ந்திருக்கு அந்த இடத்துல. என்ன பாருங்க, ஹிருதயம் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் பிராட்டி ஜீவாத்மா மூணு பேருமே எழுதியிருக்கா. அந்த எம்பெருமான தியானம் பண்ணோம்னா ஹிருதயத்துக்குள்ள தாராகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது, இருட்டா இருக்கும். நம்ம கண்ணுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது, பெருமாள் தெரிய மாட்டார். அந்த இருட்டு மறைஞ்சுட்டு இருக்கு. அந்த இருட்டு அதை தாண்டி பெருமாளை ஒருவன் தியானம் பண்ணணும். அதுதான் தைரிய வித்தியை சொல்லி கொடுக்குறது. இந்த இருட்டை தாண்டி ஒருவன் பெருமாளை தியானம் பண்ணணும்னா அதுக்கு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தை சொல்றார். இது ஒரு அனாலஜி. இது நம்மாழ்வார் இந்த அனாலஜியை எழுப்பினார் திருவாய்மொழியில. அதே மாதிரி இதே அனாலஜியை சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல எழுதியிருக்கார். இந்த தஹர ஆகாசத்துக்குள்ள தஹர புண்டரீகத்துல பெருமாள் எழுதியிருக்கான். ஹிருதய புண்டரீகம் சுத்தி ஒரு ஆகாசம் இருக்கு, இருள் சூழ்ந்து இருக்கு. இந்த இருளை எப்படா யோகிகளுக்கு எல்லாம் வெளிச்சமா எம்பெருமான் மாத்துறான்னா, எதனால பெருமாள் நல்லா பளிச்சுன்னு தெரியறாரு யோகிகளுக்குன்னு கேட்டா, பெருமாளுடைய திருவடியில பாதுகை இருக்கு. பாதுகை எப்படி இருக்குன்னா, ரத்னங்கள் மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் பதிந்திருக்கிற ஒரு பாதுகை. இப்ப பின்னாடி வேற மணி சத்தம் கேட்கறது, ஆமா ஆமா இருக்குன்ற. அதனால இது இந்த பாதுகை மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கு. இந்த பாதுகையை கொண்டுதான் நம்ம சம்பிரதாயத்துல மணிக்கு நிறைய ஏற்றம் உண்டு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னா வெள்ளை யானை தான் போயிட்டு இருக்கு. இப்போ யானையா இருக்கிறது ராமானுஜர், மணியா இருக்கிறது சுவாமி தேசிகன். ராமானுஜர் சம்பிரதாயத்தை மேலோங்க செய்தது மணி என்னும் கண்டாவதாரமான சுவாமி தேசிகன் தான். அவர் ஆமோதிக்கிறார், எல்லாம் இருக்குன்றார். அவரும் நம்பெருமாள் பக்தர் தானே. அதனால நம்பெருமாள் திருவடிகள்ல பாதுகா தேவி இருக்கா. புரியுறதா? அந்த பாதுகை அதுதான் ஷட்டகோபன். இந்த ஷட்டகோபனுடைய வைபவத்தை நன்கு உணர்ந்தவர் யாருன்னு கேட்டா பரதாழ்வான். அத பாதுகா சாஸ்திரத்துல முதல் பத்ததி பிரஸ்தாவ பத்ததின்னு இருக்கு. அந்த பத்ததியில 2வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்திபாஜாம் எது பக்ஞம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவன்ற. இந்த பாதுகையினோட ஏற்றம் என்னன்னு தெரியுமோ? பரதாழ்வான் பேர் சொல்லுவார். பரதாழ்வான் 2 பேர் உண்டு நம்ம சம்பிரதாயத்துல. ஒண்ணு ஸ்ரீமன் நாதமுனிகள், ஏன்னா அவர் தானே பிரபந்தத்தை இசைப்பா இயற்பா எல்லாம் பிரிச்சு கொடுத்தார், ஸ்ரீமன் நாதமுனிகள். மற்றொன்று பரதன், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட இளையவன் பரதன். ஏன் பரதன்னா, அவன் தானே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதுகைகளை தன் சிரசுல சுமந்துண்டு போன அயோத்திக்கு. ராமன் 14 ஆண்டுகள் ராஜ்யத்திலிருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தா கூட அந்த அளவு ராஜ்யம் பரிபாலனம் பண்ணியிருக்க முடியாது. எந்த அளவுக்குன்னா பாதுகாதேவி பண்ண அளவு கூட ராமனால பண்ணியிருக்க முடியாது.
ராமனை விட பாதுகை தான் ராஜபரிபாலனம் ரொம்ப அமோகமா ஜோரா நடத்திது. பாதுகை தேவி தான் அப்படி பார்த்துட்டா ராஜ்யத்தை 14 வருஷங்கள். ராமனால கூட அப்படி ராஜபரிபாலனம் பண்ணிருக்க முடியாது பாதுகை வெயிட் பண்ண அளவுக்கு. பரதாழ்வான் பாதுகளை ஏற்றத்தை புரிந்து கொண்டு ஏன் அதை கையில எடுத்துன்னு போயிருக்கலாமே, இல்லை வேற எதுலையா வச்சு எடுத்துன்னு போயிருக்கலாம், ஏன் சிரஸ் தூக்கின்னு போனோம்னா அதுதான் பரதன் பாதுகைக்கு கொடுத்த பெரிய மரியாதை. பெருமாளுடைய சட்டாரியை நம்ம எங்க வச்சுக்கிறோம்? சிரஸ்ல. அதனால்தான் ஒரு வழக்கம் என்ன தெரியுமோ, பெருமாள் கோயில்னா உடனே சம்பிரதாயமா காஞ்சிபுரம் தான் இருக்குன்றீங்க. பெருமாள் கோயில்னா எந்தெந்த திருத்தலங்கள்ல எந்தெந்த கோயில்கள்ல பெருமாள் எழுதியிருக்காரோ எல்லாமே பெருமாள் கோயில் தான். பெருமாள் எழுதியிருக்கிற ஸ்தலங்கள் சொல்றேன். அந்த கோயில்கள்ல போயிட்டு தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு வாங்கிக்கிறோமா, கையில கொடுக்குறாளா பட்டாச்சாயாள்லாம், அந்த தீர்த்தம்னு ஒண்ணு வாங்கிட்டு தயவு செஞ்சு அதை நம்ம அம்சையா பண்ணதுக்கு அப்புறமா அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு தலையில புரோக்ஷிச்சுக்கப்படாது. தலையில புரோக்ஷிச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா எச்சல். நம்ம சாப்பிட்ட பின்னாடி தலையில புரோக்ஷிச்சுக்கிறோம், அது எச்சலா போயிடுறது. எச்சல் சிரஸ்க்கு போயிடுதுன்னா சட்டாரி எப்படி சாதிக்க முடியும்? புரியுறதா உங்களுக்கு? அந்த தீர்த்தத்தை தலையில புரோக்ஷிச்சுக்க கூடாது. அதனால்தான் அதை வாங்கிக்கிறதேவே நீங்க புடவை கட்டின்றாள் அப்படின்னா தலைப்பை அடியில வச்சுட்டு நம்ம அந்த தீர்த்தத்தை வாங்கிப்போம். சிந்தித்துனா கூட தலைப்புல சிந்திக்கும், தலைப்புல ஒத்திக்கலாம். ஆனால் தலையில அதை புரோக்ஷிக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஷட்டாரி வாங்கணும். ஷட்டாரி முன்னாடியே வாங்கிட்டாலும் பரவாயில்ல, முன்னாடி வாங்கிட்டாலும் சரி பின்னாடி வாங்கிட்டாலும் சரி, தீர்த்தம் சிரஸ்க்கு விளையாடக்கூடாது. சிரஸ்ல புரோக்ஷிக்கணும்னா அதை தனியா கேட்டு புதுசா தீர்த்தத்தை கையில வாங்கி கையலம்பிட்டு திருப்பி தீர்த்தத்தை வாங்கி நீங்க தலையில புரோக்ஷிக்கணுமே தவிர்த்து கையில கொடுக்குற தீர்த்த தலையில புரோக்ஷிக்கவே கூடாது. ஷட்டாரி அப்புறம் உள்ள ஏற முடியாது. எச்சல் இருக்கிற இடத்துல ஷட்டாரியை வைக்க முடியாது. ஷட்டாரியும் நம்மாழ்வாரும் ஒண்ணுன்ற மாதிரி ஷட்டாரியும் பாதுகா தேவியும் ஒண்ணு தானே. அது அழகா நான் சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். புரியுறதா? இந்த பாதுகையை தூக்கிட்டு தான் நம்பெருமாள் எல்லா இடத்துக்கும் போறார். இந்த பாதுகா தேவி எப்படி இருக்குன்னா, நம்பெருமாள் உற்சவ சமயம் விவரங்களே இப்போ பகல் 10 நாள்லேருந்து ஆரம்பம் இன்னைக்கு திருநெடுந்தாண்டகம் ஆயிடுது. நம்பெருமாள் மூலஸ்தானத்திலேருந்து புறப்பாடு கண்டருள்றார். அப்படி அந்த மூலஸ்தானத்திலேருந்து வெளியில வரும்போது சேஷகத்தியில ஒருவர் அப்படி சீரின பாம்பாட்ட சீரிண்டே ஒருவர் வெளியில சந்தன மண்டபத்திலிருந்து கீழறங்கி, சந்தன மண்டபத்திலேருந்து படிக்கட்டு வழியா கீழறங்கி பிரதட்சணமா ஒருவர் விஸ்வக்சேனர் இடத்துல ஒரு சம்பாஷணம் நடத்திவிட்டு அங்கேருந்து மேற்படி இந்த நம்பிள்ளை காலக்ஷேப இடம்னு ஒன்று வச்சுட்டு இருக்காவ. நம்பிள்ளை அந்த இடத்துல காலக்ஷேபம் பண்ண அந்த இடங்களை எல்லாம் தாண்டி படிக்கட்டு வழியா எதிர்க்க சந்தன மண்டபத்துக்கு நேர் எதிர்க்க இருக்கிற கிளி மண்டபத்துல நம்பெருமாள் ஏழ்றார். அந்த மண்டபத்துக்கு ஏறி இடது பக்கம் திரும்புவர். திரும்பி நேர போய் துலுக்க நாச்சியாரை பார்த்துட்டு வருவார். முதல்ல அவளுக்கு சுரத்தாணி அப்படின்றது இயல் பெயர். துலுக்க நாச்சியாரை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி வரத்தை கீழறங்கி வரத்தே ராஜா நட ஒண்ணு நடப்பார் பார்க்கணும். பெருமானங்க வாய்ப்பே கிடையாது. எந்த பெருமானும் அந்த மாதிரி ராஜகதி போட மாட்டார். ராஜ நட ஒண்ணு போட்டு வருவார். அந்த கதியில் அப்படியே கீழே இறங்குறதே ராஜா இறங்குற மாதிரியே இருக்கும். அந்த எம்பெருமான் கீழே இறங்கி அவனுக்கு வலது பக்கத்துல பகல் 10 மண்டபம் ஒன்று இருக்கும். கிளி மண்டபம், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள 2 மண்டபம் இருக்கு. ஒன்னு ரேவதி மண்டபம், இன்னொன்னு அர்ஜுன மண்டபம்னு சொல்லக்கூடிய பகல் 10 மண்டபம். ரேவதி மண்டபம் பெருமாளுக்கு மாசாந்திரம் நடக்கிற ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனாபிஷேகம் ரேவதி மண்டபத்துல நடக்கும். ஏகாதசிக்கு பண்ணக்கூடிய திருமஞ்சனங்கள் எல்லாமே சந்தன மண்டபத்தில் நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் ரேவதி தானே, பங்குனி ரேவதி அவன். அதனால அந்த பெருமாளுக்கு ரேவதி தான்.
அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு ரேவதி மண்டபத்துல எழுந்தருளி இருந்து திருமஞ்சனாபிஷேகத்தை கண்டருளுவன். அதுக்கு மட்டும்தான் ரேவதி மண்டபம். அதுக்கு பின்னாடி அர்ஜுன மண்டபம் தான் பகல் 10 மண்டபம் இன்னொன்னு சொல்றோம். பகல் 10 நாளும் பெருமாள் அர்ஜுன மண்டபத்துல தான் ஏறி இருப்பார். அங்கிருந்து நகர மாட்டார். பகல் முழுசும் அங்க இருப்பார். சாயந்தரத்துக்கு மேல திருப்பி புறப்பாடு கண்டருளி பெருமாள் உள்ள எழுதுவார் மூலஸ்தானத்துக்கு. இந்த பகல் 10 மண்டபத்துல போய் பெருமாளை சேவிக்கணும். அவன் எப்படி எழுதுவன்னா பாதுகையை தரிசனம் தானே ஏழுறான். இப்போ பாதுகை இல்லாம பெருமாளால் ஏழ முடியாது. அது சுவாமி தேசிகன் சொல்றார் பாதுகை. ஏன் பாதுகை எல்லாம் ஏழ முடியாதுன்னா பாதுகை பெருமாளுக்காக பாதுகையா பாதுகைக்கா பெருமாளான்னு தெரியாது இப்போ. ஏன்னா பெருமாள் எந்த உற்சவத்துக்கு எந்த மண்டபத்துக்கு ஏழணும்னுட்டு கூகுள் மேப் பாட்டா இருக்கிறது பாதுகை தான். பெருமாளுக்கு ரூட் எல்லாம் தெரியாது. அதனால பெருமாள் பாதுகையை தாங்கிட்டு தான் அவர் போவாரீங்க. நம்ம இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா சட்டுன்னு மொபைலோ இல்லை ஐபேடோ ஐபோனோ தட்டி கூகுள் மேப்ல போய் தேடுற மாதிரி இந்த வீதிக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் தட்டினா அது மாட்டுக்கு ஒரு வட்டம் சுத்தின்ண்டே இருக்கு அந்த மேப்ல. அப்புறம் அது என்ன ரூட்டோ அதை காமிச்சு விடுறது இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுக்கு மேப்பா இருக்கிறது ரூட்டு காமிக்கிறதுக்கு பாதுகை தான். பாதுகைக்கு யாரையா தூக்கின்னு போனோம் பெருமாளுக்கு தெரிஞ்சவங்கதா. பெருமாளுக்கு எதையா கூட கூட்டின்னு போனோம் அதுக்கு பாதுகை. இப்படிதான் பாதுகை பெருமாள் இருக்கான். அந்த பாதுகையினுடைய அந்த தேஜஸ் அந்த அரங்க அந்த ஒளிதான் பெருமாளுடைய திருமுக மண்டலம் மேல பட்டு அந்த ஒளியானது மொத்த இடத்தையும் பிரகாசிச்சு மேற்படி ஒரு யோகி தியானம் பண்ற அளவுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்துடுறது. இதுதான் இப்போ கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒண்ணு இது ஆதாரம் பரமபுருஷனுக்கு தகர புண்டரீகம். அதுதான் இந்த இடத்துல கீழ்வானம் ஆண்டாள் சொல்றா. இரண்டாவது இப்ப கீழ்வானம் தாராகாசம் சப்தவாச்சியனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்பெருமான் மேல்வானமா இருப்பார். என்ன புரிஞ்சுக்கோங்க, கீழ்வானத்தை நம்ம சொல்றச்சே ஸ்பட்டிக சுத்தமா அது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா பெருமாள் மேல்வானம் ஆயிடுவார். ஆனா கீழ்வானம் ஆண்டாள் பதமிட்டு இருக்கா. என்ன அர்த்தம்னா தரபுண்டரீகம் ஸ்பட்டிக சுத்தமா இருக்கு, அதனால்தான் வெள்ளென்று கீழ்வானம் இருக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டாள் இங்க அற்புதமா எடுத்து காண்பிக்கிறார். கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா அந்த கீழ்வானமானது ஸ்பட்டிக சுத்தமா இருக்கு. ஆதலால் வெள்ளென்று கீழ்வானம் இருக்க வேண்டும்னு பி.பி. அன்னகராச்சாரிய சுவாமி வியாக்கியானங்கள் எடுத்து காண்பிக்கிறார். இந்த கனெக்ஷன் தான் தஹர வித்யை உபாசனைக்கும் மற்ற உபாசனைகளையும் எடுத்து காண்பிச்சு உபனிஷத்துல சொல்லக்கூடியது. தேவாதி தேவன் அப்படின்ற அந்த பதத்தோட ஆண்டாள் முடிக்கிறார். ஒரு விஷயம், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுக்கு சொல்றச்சே அபிநவ தேசிகன் சுவாமி சொல்றாரு இந்த இடத்துல, இந்த எருமை இருக்கும் இல்லையோ, இந்த எருமையை விட, அதாவது இந்த எருமையை பசுமாட்டை விட கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். அதனால திட்டத்தை கூட எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்காதுன்பா. எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் அது போகிற ஸ்பீடில் தான் அது போகும். அதனால அந்த எரும மாடு பசுமாடை விட மெதுவாக போகக்கூடியது. அது மாட்டுக்கு அதோட டைம் எடுத்துட்டு அது மெதுவாக மோட்சத்துக்கு போகும். போகிற வழியில் ஏதாவது நதிகள் இருக்கும், குளங்கள் இருக்கும், அங்கெல்லாம் போய்ட்டு நல்லா குளிச்சுட்டு இன்னும் தாமதமாக தன்னோட இடத்த போய் அது சேரும். ஆனால் எந்த இடத்துக்கு போகணுமோ அது அங்கே போயிடும். அதில் இது கிடையாது, டவுட் இல்லை. ஆனால் அது போகிறதுக்கு அதோட டைம் அது மெதுவாக எடுத்துக்கும். பக்த நிஷ்டர்கள்லாம் இந்த பகவத் அனுபவத்தை ரொம்ப ஆழ்ந்திருக்காளோ, அதனால அவளும் மோட்சத்தை பெறுவதற்கு தாமதம் கொள்கிறார்கள். இதுதான் விஷயமே. இந்த விஷயத்துல எருமைகள் கூடயே தான் ஆண்டாள் கம்பேர் பண்ற. ஏன்னா எருமாடு கூட ஸ்லோவாகவும் போகும். அந்த மாதிரி ஆண்டாள் வசத்திய சொல்ற எருமைகள் எல்லாம் மட்டமா சொல்லல. பகவத் அனுபவத்துல இருக்கக்கூடியவர்களும் மெதுவா தன் பேஸ்ல தான் அவ போவா. நீங்க அவசர அவசரமா வாங்கன்னா வரமாட்டாவோ. பக்தி நிஷ்டர்கள்லாம் அந்த மாதிரிதான் மெதுவா பக்தி யோகத்தை பண்ணிட்டே வருவோம். ஒரு நாள் திடீர்னு மோட்சம் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் தெரியாது, ஆனா மெதுவா கிடைக்கும்.
அதனால யாரெல்லாம் இந்த பிரபத்தி பண்ணிட்டு இருக்காளோ அவள்லாம் பசுமாடுகளாட்டம் இருக்கான். பசுமாடுகளா இருந்துட்டு வேகமா இந்த மோட்சம் சிறுவிடமே அவ தாமதமின்றி அடைகின்றார்கள். அடைஞ்சு ஸ்ரீவைகுண்டாமிர்தத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த சிறுவீடு அப்படின்றது இதோட சிற்றின்பம்னு சொல்லி பெரிய வீட ஸ்ரீவைகுண்டமாகவும் சொல்லலாம், அதுவும் பொருந்தும். இதுவும் பூர்வாச்சாரர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் தான். சிறுவீடு சிற்றின்பம் அது என்னது? லௌகீகம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேக வேகமா போய் பிரபத்தி பண்ணிட்டு வேகமா மோட்சத்துக்கு போறா. யாருன்னா அவள் பசுமாடுகள்னு அர்த்தம். பசுமாடுகள் என்ன பண்ண நேரத்தை வேகமா பிரபத்தி பண்ணிட்டு வேகமா மோட்சத்துக்கு போகும். எரும மாடை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். எரும மாடு அளவுக்கு ஸ்லோ இல்லை, எரும மாடை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். அதனால அந்தமில் பேரின்பம் அப்படின்னு சொல்ற ஸ்ரீவைகுண்டத்தை பாடி அப்படின்னா இந்த அனுசந்தானம் ஆச்சாரிய கணியனருக்கே பாடி பறை கொண்டு ஆச்சாரிய மகிமையை மதுரகவியாழ்வாராட்டம் எல்லா இடத்துலையும் பரப்புறது, புகழ் பாடுறது, இல்ல பிரபத்தி வித்தியை அழகா பிரவச்சனங்கள்லயோ இல்ல ஏதாவது யார்கிட்டயோ சொல்றச்சே கூட பிரபத்தி வித்தியை நன்னா தெரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு போதிக்கிறது, அத்தோட பெருமைகளை எடுத்து காண்பிக்கிறது பறை கொண்டு. மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த முமுட்சுக்கள். யார் முமுட்சு? பத்தர்கள், பத்தாத்மா, மூணு விதமா சொல்றோம். பத்தாத்மா, முக்தாத்மா, நித்திசூரி சொல்றோம். அது ஒரு முமுட்சுன்னு இருக்கு. பத்தாத்மான்னு சொன்னா மோட்சத்தின் மீது பெருசா ஈடுபாடு இல்லாமல் மோட்சத்தை அடையாமல் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். முக்தாத்மான்னு சொன்னா மோட்சத்தை அடைந்தவர்கள் அர்த்தம். நித்திய சூரிகள்னு சொல்லிட்டா நித்தியபடி எம்பெருமானோட எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு பிறவிகள் கிடையாது பூலோகத்துல. பெருமாள் எப்பப்பெல்லாம் பூலோகத்துல அவதரணம் பண்றானோ அப்பப்பெல்லாம் அவ கூடயே அவதரணம் பண்ணுவாளே தவிர்த்து தனியா அவ பூலோகத்துக்கு வரமாட்டான். இந்த நித்திய சூரிகள். நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவர் திருவனந்தாழ்வானால இந்த மாதிரி இந்த நித்தியசூரிகள்லாம் அங்க இருந்துட்டு இருக்கா. குருடர் நித்தியசூரி, திருவனந்தாழ்வா சொல்லக்கூடிய ஆதிசேஷன் நித்தியசூரிகள் தான். அந்த மாதிரி நித்தியசூரிகள் இருக்கா. முமுட்சுன்னு சொன்னா மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள் அர்த்தம். நம்மளாம் முமுட்சு தானே, பிரபத்தி பண்ணிட்டு இருக்கிறவாள் முமுட்சு தானே. இப்போ மோட்சத்தின் மீது ஆசை இருக்கு, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி வேலை பண்ணணும். வைராகியம் முதல்ல மனசுல வரணும். மோட்சம் அடையணும்னு சொன்னாக்க மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த முமுட்சுக்களுக்கெல்லாம் இந்த பக்தி யோகம் எல்லாம் அவன் அனுஷ்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் பிரபத்தி மார்க்கத்தை இருந்துட்டான். போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். எம்பெருமானார் இருக்காரே, ஒரு இந்த ரேர் டிஸ்டிங்ஷன் அவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. உத்தீரணம்னு சொல்றோம். எம்பெருமானார் சொல்றச்சு யாருக்கெல்லாம் எம்பெருமானார் காலத்துல இல்ல எம்பெருமானாருக்கு முற்பட்ட காலத்துல இருந்தாலும் அவ எல்லாருக்குமே எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் உண்டு. எம்பெருமானுக்கு பிற்பட்ட காலத்தில் அவதரிச்சவர்களுக்கு திருவடி சம்பந்தம் உண்டு. அதுதான் இந்த இடத்துல போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அடுத்தது தேவாதி தேவன் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் தேவநாத பெருமாள் திருவேந்திரபுரத்துல எடுத்து அதை காண்பிக்கிறார். இல்லையா சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொன்ன இந்த விஷயம்தான். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்றாரு. இது காஞ்சி வரதராஜன நம்மாழ்வார் சொல்லக்கூடிய விஷயம். அதனால இந்த இடத்துல பெருமாளை அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு நம்மாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். எவனவன்னா அவனே காஞ்சி வரதராஜன் அப்படின்றத சொல்றாரு. அதனால தேவாதி தேவன், அதுதான் தொண்டைப்புடி ஆழ்வார் அமரரேரே அப்படின்னு பதம் விட்டுட்டார். அமரர்களுக்கெல்லாம் அதிபதி அது தேவாதி தேவன். மல்லரை மாட்டியன்னு சொன்னா அகங்கார் மமக்காரம் போன்றவர்கள் இருமலை போல் எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தவிர்த்த அப்படின்னு இந்த இடத்துல பூர்வர்கள் சொல்றா. இது என்ன விஷயம்னா அகங்கார் மமக்காரத்தை தான் இந்த இடத்துல மல்லரை மாட்டிய அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் சப்தம் பிரயோஜனப்படுத்துறா. இந்த மமக்காரம் அகங்காரம் இருந்தா என்ன ஆகுது? இதுவே ரெண்டு பெரிய மலைகளா இருந்துடுறது. மோட்சத்துக்கு அடைய ஒட்டாம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானேன்றா. இப்ப இந்த இடத்துல என்னன்னா அஞ்சு துறக்கவாய் கீண்ட முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டானும் நீயே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம். மாவாய் பிளந்தானை எம்பெருமான் அசுரன் அப்படின்ற கேஷனோட வாயை பிளந்து அந்த அசுரனை ஜெயிச்சார். இதுல என்ன விஷயம்னா ஆச்சாரியர்கள் தான் இந்த இடத்துல ஏற்றமே. நம்மளாம் ஞானஹீன பசுக்களா இருந்துட்டு இருக்கோம். மிருகங்களுக்கு சமம்.
அப்போ நம்ம இப்படி இருக்கிறதே ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்றா, நமக்கு ஞானத்தை புகட்டி நம்மள மோட்சத்துக்கு உண்டான அந்த மார்க்கத்துல கொண்டு போய் சொல்றா. எதனால நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வருதுன்னு கேட்டா ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றதுனால. பிறப்பிலேருந்தே ஒன்னும் ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லையே. பிறந்து வளர்ந்து, ஒரு சில பேருக்கு பிறந்து 4வது மாசம் 5வது மாசத்துல கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வளர்ந்த பின்னாடி தான் கிடைக்கும் இல்லையா. இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்று நம்ம அந்த எம்பெருமான அடைகின்றோம். ஆனா இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் தான் மாவாய் பிளந்தானே. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, இத்தனை ஆண்டு காலம் நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கல, இப்ப அந்த அஜ்ஞானம் அவித்தியை மொத்தமா வெட்டி வேரோட கிளஞ்சு அரண்ட பக்கம் போட்டுட்டு ஞான உடையவர்களாக நம்ம மாற்றி மோட்ச மார்க்கத்தில் அந்த மாவாய் பிளந்தானை ஆராய்ந்த அருளால். ஆராய்ந்த அருள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அருள் அப்படின்றது எம்பெருமானுடைய கிருப்பையை எடுத்து காண்பிக்கிறது. எந்த இடத்துல எம்பெருமான் கிருப்பை எடுத்து காண்பிக்கிறதுனா, நம்மளுடைய துன்பங்களை கேட்டு, சம்சார தாபங்கள்னால ஏற்படக்கூடிய புலம்பல்களை கேட்டு அவனிடத்துல என்னை காப்பாற்றுன்னு சொல்றோமே, அதுதான் இந்த இடத்துல அருள் அப்படின்ற சப்தம் எடுத்து கேட்கிறது. ஆராய்ந்த அருள் சென்று நாம் சேவித்தால், அதாவது நம்ம சென்றுனா ஆச்சாரியன் இடத்துல சென்று ஆச்சாரியன் திருவடிவாரத்துல தண்டம் சமர்ப்பித்து சென்று நாம் சேவித்தால், சேவித்து என்ன பண்ணணும்னா வெறுமை சேவிச்சா போராது, நமக்குன்னு இருக்கிற அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக்கணும். அந்த சந்தேகம் சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் பிரணிபாதேன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். பரிப்பிரச்சேன சேவையா அப்படின்னு சொல்வதை போல இந்த இடத்துல ஆச்சாரியன் திருவடிவார் தண்டம் சமர்ப்பித்து நமக்கு உண்டான சந்தேகங்கள்னா லௌகீக சம்பந்தமானது மட்டும் கேட்கணுங்கிற அவசியமே இன்னைக்குமே கிடையாது. லௌகீகத்திலையும் நமக்கு ஒன்றும் தெரியாது, வேற விஷயம். லௌகீகத்திலையும் தெரியாது, பகவத் விஷயமும் தெரியாது. அதனால இது எப்படி இருக்குன்னா, ஆண்டாள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டெஃப் அண்ட் டம் தான் நம்மளாம். இந்த காது கண்ணு ரெண்டுமே, கண்ணு தெரியாதவர்கள் காதும் கேட்காதவர்கள் ரெண்டுமே இல்லாதவர்கள் இருப்பா இல்லையா. இந்த கண்ணும் தெரியாது காதும் கேட்காதவர்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல டம்புன்னு சொல்லுவோம். அவதான் நம்மள லௌகீகமும் ஒன்றும் தெரியாது, நமக்கும் பெருசா அஸ்திர சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, அர்த்த சாஸ்திரங்கள்லாம் தெரியாததுனால என்ன ஆகுது, சாஸ்திரார்த்தங்கள் ஏதாவது நாமளே ஏதோ சாஸ்திரம் ஒரு 4 பேர் சொல்லிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உண்மையான சாஸ்திரம் எதுன்னு விரிவாள போய் கேட்டதான் தெரியும் இப்போ. அதனால நம்மளாம் ஆச்சாரியனை போய் சேவிச்சு தண்டம் சமர்ப்பித்தால் நமக்கு உண்டான அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கி நமக்கு உபதேசம் பண்ணி கொடுக்குறார். ஆவாவென்று ஆராய்ந்த அருளும் யாருன்னா ஆச்சாரியன். ஆச்சாரியன நம்ம அப்படி இறங்கி போய் ஒரு கர்வம் இல்லாம ஒரு அகங்காரம் இல்லாம அவர் ஒரு மகான்னு மதிச்சு நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, அப்ப அவர் என்ன பண்ணுவாராம், அவரோட 2 கைகளையும் இப்படி அள்ளி அணைக்கிற மாதிரி ரெடியா வச்சுட்டு இருப்பாராம். அச்சோ நம்ம குழந்தை வந்துருத்தேன்னு விட்டு. ஒரு தாயார் தான் குழந்தை வந்தா என்ன பண்ணுவேன், 2 கையும் வெறித்து அந்த குழந்தைய அள்ளி அணைக்கணும்னு வரவேற்படும் இல்லையோ, அந்த மாதிரி ஆச்சாரன் வரவேற்று என்ன பண்ணுவாராம், நமக்கு சிஷ்ய லட்சண பூர்த்தி இருக்கான்னு பார்த்துட்டு தயையோட காருண்யத்தோட ஆச்சாரன் நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அதனால இதுதான் கீழ்வானம் வெள்ளென்று பாசுரத்துல ஆண்டாள் சொல்லக்கூடிய வைபவம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மை கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆவாவென்று ஆராய்ந்து அருள் தோட இந்த பாசுரம் முடியறது. தேவாதி தேவன் அந்த எம்பெருமான் அவனை சென்று சரண் புகுந்து ஆவாவென்று அவன்கிட்ட போயிட்டா ஆகாதுன்னு ஒரு சொல்லுண்டா, எதுவுமே கிடையாது. சர்வசக்தன், எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.